ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம ரொம்ப நாளைக்கு முன்னாடி காப்பிரைட்ஸ்னால போடாமல் விட்ட தி கில்லிங் ஓ ட்ராமாவுடைய மிச்சம் இருக்கிற எபிசோட தான் பார்க்க போகிறோம். எனக்கு கோல்டு இருக்கிறதால வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட இந்த ட்ராமா போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்றதால இந்த ட்ராமாவை ஒரு சின்னதாக ரீகேப் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ட்ராமாவுடைய ஆரம்பத்தில் முகமுடி போட்ட ஒருத்தன் சட்டத்துல இருந்து தண்டனை வாங்காமல் தப்பிச்சவங்களை எல்லாம் கடத்தி கில்லிங் ஓட்டுன்னு ஒன்று நடத்தி அதில் மக்களை ஓட்டு போட வச்சு கடத்தினவங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் யாருன்றத ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து தேடி இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு எக்கச்சக்க ஆச்சரியங்கள் காத்துட்டு இருந்திருக்கும். கடைசியா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது சீக்ஜுவும் அவர் கூட சேர்ந்து சில பேரும் தான் ஹீரோவும் ஹீரோயினும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சீக்ஜு இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் அவருடைய ஒரே பொண்ணை கொலை பண்ண மின்சுன்றவனை கொலை பண்றதுக்காக தான். கடைசியா அவர் பிளான் போட்ட மாதிரியே மின்சுவை கொலை பண்றதுக்காக கில்லிங் ஓட்டை நடத்திருப்பாரு. ஆனா அந்த டைம்ல ஹீரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு அவருடைய டீமோட வந்து அதை தடுத்துட்டு இருப்பாரு. அப்போ மின்சு அன்கான்சியஸா இருக்கான். ஹீரோவும் காப்பாத்தலான்னு போக சீக்ஜு வேணான்னு தடுக்க பாக்குறாரு. ஹீரோ அவனை காப்பாத்தலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த கெஃபேல போயிட்டு ஜீவனை கண்டுபிடிச்சிருப்பாள். இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து என்னால தப்பிக்க முடியாது, உங்களாலே என்ன காப்பாற்ற முடியாதுல அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகுறான். அவனுடைய தம்பியா பார்த்த ஒருத்தன் இப்போ ஒரு கொலைகாரனா நின்றுட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம கண்ணு கலங்குது. இருந்தாலும் வேற வழி இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து வெளியே கூட்டு வரா. அப்ப அவளுடைய தங்கச்சி கூட படிக்கிற சில பசங்க அங்க வந்து ஹீரோயினை டைவர்ட் பண்றாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு ஜியூன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். அதே இடத்துல தான் மின்னும் இருக்கா. அவனுமே அவனை அங்கிருந்து கூட்டிட்டு எஸ்கேப் ஆகி போறாங்க. ஹீரோயினும் ஜியூனை பிடிக்கிறதுக்காக வேகமா பின்னாடியே துரத்திட்டு போறா. அதே நேரம் ஹீரோ மின்சுவை காப்பாத்தலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாருல. கடைசியா ஒரு முடிவெடுத்து சீக்ஜி எவ்வளவுதான் சொல்லியும் கேட்காம மின்சுவை காப்பாத்திடுறாரு. அப்படியே 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஜின்னு ஒரு பண பிரச்சனையில இருக்கும் போது அவருடைய ஹையர் அபிஷியல் தான் அவருக்கு காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த ஹையர் அபிஷியல் ஜின்னு கிட்ட வந்து நீ என்கிட்ட இருந்து காசு வாங்கினல, அது என்னுடைய காசு கிடையாது, அது அரசியல்வாதி ஜியாங்குடைய காசுன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜின்னுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதோட அவங்க சொல்ற வேலையை செஞ்சா அந்த காசை திரும்ப தர வேணான்னு சொல்லி அந்த டைம்ல சீக்ஜு பொண்ணுடைய கேஸ்ல ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்ச எவிடன்ஸை பத்தி கேக்குறாரு. இதை பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. கடைசியா சீக்ஜு பொண்ணுடைய கேஸ்ல ஹீரோ ஃபேக்கான எவிடன்ஸை சப்மிட் பண்ணிருக்காருன்னு சொல்லி அவரை டீ ப்ரோமோட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல ஜின்னும் ஹீரோ கூடவே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இத ஜின்னு ஹீரோக்கு துரோகம் பண்ணிட்டுமே அப்படின்றதுக்காக பண்ணாரா இல்ல ஜியாங் சொல்லி இதை பண்ணாரான்றது தெரியல. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. சீக்ஜுவையும் ஜின்னுக்கையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அப்ப சீக்ஜுவை தனியா ஒரு கார்லயும் மின்சுவையும் ஜின்னுக்கையும் வேற ஒரு கார்லயும் கூட்டிட்டு போறதுக்காக இருக்காங்க. அப்ப ஹீரோ கூட வேலை செய்யற போலீஸ் ஆபீசர் மின்சு இருக்கிற காரை ஓட்டுறதுக்காக போக ஜின்னு அவரை தடுத்து நிறுத்தி அவருக்கு வேற ஒரு வேலையை கொடுத்துறாரு. அதோட லேடி போலீஸ்க்கும் வேற ஒரு வேலையை கொடுத்துட்டு அவர் அந்த காரை ஓட்டிட்டு போறதா சொல்றாரு. அப்ப அங்க பார்க் வந்து ஹீரோ கிட்ட சீக்ஜுவை புடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்க ஹீரோவோ ஆமா புடிச்சிட்டோம், நாங்க அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்னு சொல்ல பார்க் அதுக்கு ஒத்துக்காம நான் அவருக்கு இன்சார்ஜ், நான் அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லி கார்ல ஏறி உட்காந்துக்கிறோம். வேற வழி இல்லாம கூட்டிட்டு போக முடிவு பண்ணிடுறாரு. இப்படியே ஜின்னு முன்னாடி காரை ஓட்டிட்டு போக ஹீரோ சீக்ஜுவோட பின்னாடி கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப ஜியாங் ஜின்னுக்கு கால் பண்ணி அவளுடைய பையன் நல்லா தானே இருக்கான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவளுடைய பையன் மின்சு எந்த கார்ல வரான்னு சொல்லி ஜின்னு கிட்ட கேட்க ஜின்னுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. எதுக்காக கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. ஜியாங்கும் ஏன்னா ஒரு அம்மா எல்லா பேரண்ட்ஸும் இதுதானே பண்ணுவாங்க, நானும் அதை தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜின்னுக்கு ஜியாங் ஏதோ பண்ண போறா அப்படின்ற விஷயம் புரிஞ்சு போய் அவளுடைய பையன் மின்சு பின்னாடி கார்ல வர்றதா சொல்லி போய் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. போனை கட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே சைட்ல இருந்து ஒரு ட்ரக் வேகமா இவங்க காரை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே ஜின்னு அவருடைய காரை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படி திடீர்னு காரை வேகமா ஓட்ட பின்னாடி வந்துட்டு இருந்தவங்களுக்கு எதுக்காக இவர் வேகமா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாருன்ற விஷயமே புரியல. அப்ப சைட்ல வர ட்ரக்கை பாத்துறாங்க. இவங்க என்ன பண்றதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளேயே சைட்ல வந்துட்டு இருந்த ட்ரக் ஜின்னோடைய காரை அடிச்சு தூக்குது. அவருடைய கார் அப்படியே போய் சைட்ல இருந்த போஸ்ட்ல இடிச்சு நிக்க பின்னாடி வந்துட்டு இருந்த ஹீரோவுடைய காரை கண்ட்ரோல் பண்ணி சைட்ல ஒரு வழியா நிறுத்திடுறாங்க. ஹீரோவும் கார்ல இருந்து இறங்கி ஜின்னுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பாக்குறாரு. ஜின்னு மயக்கத்துல இருக்காரு. அதோட இவங்களுடைய காரு சைட்ல இருக்கிற போஸ்ட்ல இடிச்சதுல அதனால அந்த போஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஆடி கரெக்டா ஜின்னு உட்காந்துட்டு இருக்க டிரைவர் சீட்டு மேலே விழ போகுது. பார்த்த ஹீரோ வெளியே எப்படியாச்சும் ஜின்னு இழுத்து காப்பாத்திரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அந்த போஸ்ட் கார் மேல விழ போகுது. கடைசி நொடியில ஹீரோ ஜின்னை வெளியே இழுத்து எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஒரு பக்கம் ஜியூனும் மின்னும் ஹீரோயின் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஒரு கார் பார்க்கிங்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த கார் பார்க்கிங்க்கு அவங்களை தேடிட்டு வந்துடுறா. ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, எங்க தப்பிச்சு ஓடுறதுன்னு புரியல. ஒரு மாதிரி பதட்டத்தோட ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் சீக்ஜு கார்ல இருந்து இறங்கி மின்சுவை பாக்குறதுக்காக வராரு. ஹீரோவும் ஜின்னை காப்பாத்தணும்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லிட்டு இருக்காரு. சீக்ஜுவும் ஜின்னுக்கு உயிரோட இருக்காரான்னு பார்க்க ஜின்னுக்கு ஆல்ரெடி இறந்து போயிட்டு இருக்காரு. சீக்ஜு அதுக்கப்புறம் மின்சு உயிரோட இருக்கானான்னு செக் பண்ண வர மின்சு திடீர்னு வந்து அவர் அப்படியே பிடிச்சிக்கிறான். சீக்ஜு அவனை தள்ளி விட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி கார் இடிச்சதுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படியும் அவன் எரிஞ்சு செத்துருவான், எதுக்கு நாம கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அமைதியா போக பாக்குறாரு. ஆனா மின்சு சும்மா இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ப்ரொஃபசர், உங்க பொண்ணு கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி அழுதுகிட்டே அப்பா கிட்ட போகணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா தெரியுமா, எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அவளை அழாம இருக்க சொன்னா, ஆனா அவ சுத்தமா கேட்கலையே, திரும்ப
திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா. அப்பதான் பக்கத்துல ஒரு ரோப் இருக்கிறத பார்த்தேன். அதை எடுத்து அவளுடைய கழுத்துல சுத்தி இறுக்கி பிடிச்சேன் தெரியுமா. அதுக்கப்புறமா கத்தி வச்சு குத்துறது எப்படி ஃபீல் ஆகும்னு யோசிச்சேனா, அதனால ஒரு கத்தி எடுத்து சச்சக்குன்னு 1 2 3ன்னு குத்திக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி ப்ரொஃபஸரை பயங்கரமா ட்ரிகர் பண்றான். இதெல்லாம் கேட்ட ப்ரொஃபஸர் பயங்கர கோவப்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி எடுத்து அவனை கொலை பண்றதுக்காக போறாரு. அப்ப ஹீரோ கண்ணை மேல சுட்டு ப்ரொஃபஸர் எல்லாம் போதும் இதோட நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ப்ரொஃபஸர் அமைதியா நின்னுட்டு இருக்காரு. ஆனா ப்ரொஃபஸர் இப்ப இருக்கிற கோவத்துல மின்சு எப்படியாச்சும் கொலை பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காரு. ஹீரோ கண்ணை காட்டி வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்க் பின்னாடி இருந்து ஹீரோவை ஷோல்டர்ல குத்திடுறான். ஹீரோவும் பார்க்க தடுத்து அவன் கூட சண்டை போட பார்க்க பார்க் ஹீரோவுடைய வயிற்றிலையும் கிழிச்சு விட்டுறான். அந்த டைம்ல சீக்ஜு மின்சுவை குத்துறதுக்காக போக மின்சு சீக்ஜுவை பிடிச்சிக்கிறான். சத்தா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாகலான்ற மாதிரி மின்சு இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்க சீக்ஜு எப்படியோ ஒரு வழியா அவனுடைய வயிற்றில 2 குத்து குத்திடுறாரு. அதனால அவன் சீக்ஜுவை விட்டுறான். அந்த டைம்ல காரம் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. மின்சு சீக்ஜுவை பார்த்து சிரிக்கிறான். சீக்ஜுவோ நெக்கலா அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப பார்க் அவர்கிட்ட வந்து ப்ரொஃபஸர் நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம் வாங்கன்னு கூப்பிட அந்த நேரம் எரிஞ்சிட்டு இருந்த காரு வெடிக்குது. அந்த காருக்குள்ளேயே எரிஞ்சு மின்சு அங்கேயே இறந்து போயிடுறான். பார்க்கும் சீக்ஜுவை கூட்டி இன்னொரு காருக்கு போறான். அங்க மயங்கி இருந்த ஆபீசரை தூக்கி வெளியே போட்டு சீக்ஜுவும் பார்க்கும் அந்த கார்ல எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஹீரோவும் வலியை தாங்கிட்டு துப்பாக்கி வச்சு சுட பாக்குறாரு. ஆனா அவரால் சரியா டயரை சுட முடியல. 2 பேருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜியூனையும் மின்னியும் தேடிட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஜோ கால் பண்ணி கார் கிராஷ் ஆன விஷயத்தையும் ஜின்னுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்க விஷயத்தையும் சொல்றான். கேட்ட ஹீரோயினும் நான் இன்னொரு கேட்டல துரத்திட்டு இருக்கேனே, இங்க இன்னொரு கேட்டல் இருக்கான்னு சொல்ல ஜோவும் சீக்ஜு தப்பிச்சு போயிட்டாரு, மின்சு இறந்து போயிட்டான். ஜின்னுக்கும் ஆபீசருக்கும் அங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே இல்ல, நீ தயவு செஞ்சு அங்க போறியான்னு கேட்க ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஜியூனை துரத்துறதை விட்டுட்டு நேரா அந்த இடத்துக்கு கிளம்பி போறா. அதே நேரம் மின்சு இறந்த விஷயம் அவங்க அம்மாக்கு போய் சேர அவங்க அம்மாவும் வேக வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல போலீஸ் ஆம்புலன்ஸ்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ஜின்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்க ஹீரோ பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு. அங்க வந்த ஹீரோயின் பதறி போய் ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்க்க ஹீரோவுடைய வயித்துல கீச்சு இருக்கிற காயத்தை பாத்துறா. ஹீரோ ஜின்சு தனியா இருப்பாரு, அவர் கூட போகணும்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் உங்களுக்கும் அடிபட்டு இருக்கு, உங்களுக்கே முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லி டாக்டரை கூப்பிடுறா. டாக்டரும் வந்து ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்த ஜியாங் பதறி அடிச்சுட்டு போய் மின்சுவை பாக்குறதுக்காக போறா. மின்சு இறந்து போய் டெட் பாடியா இருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கா. அவளை தடுத்து நிறுத்தி மின்சுவோடைய டெட் பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஜியாங்கோடைய வீட்டு முன்னாடி எக்கச்சக்கமான மீடியா ஆளுங்க வந்து நடந்த விஷயத்தை பத்தி கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சீக்ஜுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. சீக்ஜு அவருடைய பொண்ணை கொலை பண்ண ஒருத்தனை கொலை பண்ணதாவும் சட்டத்தாலையும் போலீஸாலையும் தண்டனை கொடுக்க முடியாத ஒருத்தனை தான் சீக்ஜு கொலை பண்ணிருக்காருன்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. சா பேசி இருக்கிற இந்த நியூஸை டெலிவிஷனுடைய டைரக்டர் பார்த்துட்டு நீ ஜியாங்க்கு எதிராக பேசியிருக்க, இது ஆபத்துல போய் முடியும்னு சொல்ல சாவும் ஜியாங்கோடைய பையன் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் அவங்க எதுவும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப டைரக்டர் யாருக்கோ கால் பண்ணி சாவை இதுக்கு மேல இங்க வச்சிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தான் ஆபத்து, அவளை சீக்கிரமாவே சேனல்ல இருந்து தூக்கி ஆகணும்னு சொல்லி யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஜின்ன காட்டுறாங்க. அவருடைய ஃபேமிலி அங்கதான் இருக்காங்க. அவர் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்து அவங்க அழுதுட்டு இருக்க. அதே ஹாஸ்பிட்டல்ல ஐயர் ஆபீசரும் வந்திருக்காரு. அவரும் ஹீரோ கிட்ட காரை மோதன அந்த டிரைவரை கண்டுபிடிச்சாச்சு, அவன் குடிபோதையில இருந்ததால தெரியாம இடிச்சிருக்கான்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அதை நம்ப மாட்டாரு. கண்டிப்பா அவனை யாராச்சும் ஹையர் பண்ணிருக்கணும், அவனுடைய டிரான்சாக்ஷனை செக் பண்ணா அவனை யாரு ஹையர் பண்ணான்ற விஷயத்தை சீக்கிரமாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு, மின்சுவை கொலை பண்ணணும்னு நினைக்கிற ஒரே ஆளு சீக்ஜு தான், வேற யாரு இதை பண்ணிருக்க போறா? அந்த ஆளுக்கு மின்சு அந்த ஏரியா பக்கம் தான் போறான்ற விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இதை சீக்ஜு பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இதை வேற யாரு பண்ணிருப்பா? ஜின்னுக்கு எதிரின்னு சொல்லிக்க கூட யாரும் கிடையாது, உனக்கு தெரியும்ல. எனக்கு ஒரு சந்தேகம், ஜியாங்க்கு ஒரு வேளை ரூட் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம சரியா அந்த ஏரியா பக்கம் தான் போறோன்றது எப்படி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி ஹீரோ கேட்க ஹையர் ஆபீசரும் என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா, அவளுடைய பையனை அவளே கொலை பண்ண நினைப்பாளான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹையர் ஆபீசர் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து எப்படியும் இந்த விஷயம் வெளியே போயிருக்கணும்னா அந்த கார்ல இருந்த யார் மூலியமா தானே போயிருக்கணும். அதனால அவருக்கு ஜின்னு மேல சந்தேகம் வருது. ஏன்னா ஹீரோ டிரான்ஸ்பர் ஆகும்போது கூட வேணும்னே கேட்டு அவர் கூடவே டிரான்ஸ்பர் ஆகி வந்தது ஜின்னு தான், ஹீரோ கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைச்சதும் ஜின்னு தான். இதெல்லாம் வச்சு ஹையர் ஆபீசர் ஜின்னு மேல சந்தேகப்பட ஹீரோ அப்படியெல்லாம் இருக்காது, நான் ஜின்ன நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கில்லிங் ஓட்டுக்காக யூஸ் பண்ண சர்வர் ரூம் போலீஸ் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினும் ஜோவுமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்ப ஜோ ஹீரோயின் கிட்ட அந்த பொடி பையன் நல்லா ஸ்கில்லான ஆளா தான் இருக்கான், VPN உலகம் ஃபுல்லா இருக்கிற எக்கச்சக்கமான இடங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்கான் தெரியுமா, அவன் கூட உன்னுடைய தங்கச்சி மின்னு க்ளோஸ் தானே, அவன் இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவாளோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் எனக்கும் அதான் புரியல, அவன் எப்பவுமே அமைதியா இருப்பான், சீரியஸான ஆளு, ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜீவனை காட்டுறாங்க. அவன் போலீஸ் கிட்ட மாட்டாதபடி ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கான். அவன் சேஃபா இருக்கிற விஷயத்தை சீக்ஜுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு நியூஸ்ல மின்சு இறந்த விஷயத்தை பார்த்தேன், நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சுலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப மின்னு கரெக்டா உள்ள வர ஜீவனும் சரி நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். மின்ன அவனுக்கு சாப்பிடறதுக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது மின்ன அவன் கிட்ட நீ இப்ப
வெளியே போனா கூட உன்னை நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நீ ஏன் இப்படி மாறின, நீ எதுக்காக இதை பண்ணன்னு நீ சொன்னாதான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. முதல்ல நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக கேட்டெல்லாம் மாறின அதை என்கிட்ட சொல்லுன்னு கேட்கறா. இன்னும் இதே மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் 2 திருடனுங்க எங்க அப்பா அம்மாவை குத்தி கொலை பண்ணானுங்க. அவனுங்க தான் இதை பண்ணதுன்னு நான் எவ்வளவு சொல்லியும் யாருமே என்ன நம்பல. ஏன்னா நான் இப்போ 6 வயசு சின்ன பையன் இல்ல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில தனியா இருந்தேன். அப்பதான் எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சது. அது ப்ரொஃபஸரும் என்னுடைய தங்கச்சி நாராவும் தான். ஆனா மின்சு எனக்குன்னு கிடைச்ச ஒரு குடும்பத்தையும் என்னுடைய கடைசி நம்பிக்கையும் அழிச்சிட்டான். அதனாலதான் நான் கேட்டெல்லாம் மாறினு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்ட மின்னும் ஜியூனை புரிஞ்சுக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ சீக்ஜூ இருந்த ஜெயிலுக்கு வந்து ஹையர் ஆபீசரை மீட் பண்ணி பார்க்கும் கில்லிங் ஓட்ல ஒரு ஆளு தான் அவன் சீக்ஜூக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான்ற விஷயத்த சொல்ல ஹையர் ஆபீசருக்கே அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க இத்தனை நாளா கில்லிங் ஓட்ல நம்பர் 3 இருந்தது வேற யாரும் கிடையாது, அது பார்க்கு தான். எல்லா விஷயத்திலுமே அவன் சீக்ஜூக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஜெயில உள்ள சீக்ஜூவை பிடிக்காத மாதிரி காட்டிட்டு சீக்ஜூக்காக நிறைய வேலைகளை பார்த்திருக்கான். மின்சுவை ஃபாலோ பண்ணது, பேவை கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது, சீக்ஜூ ட்ரக்ல எஸ்கேப் ஆகி போறதுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு நிறைய வேலைங்களை சீக்ஜூக்காக பார்த்திருக்கான். இப்ப ஹீரோ ஹையர் ஆபீசர் கிட்ட இருந்து பார்க்க பத்தின விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. சீக்ஜூவை இந்த ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது அதுல இன்சார்ஜா பார்க்குமே இருந்திருக்கான். இதை கேட்டதும் ஹீரோக்கு அப்படின்னா கண்டிப்பா சீக்ஜூ கோர்ட்ல பேசின விஷயங்களை பார்க்கும் கேட்டிருப்பான்ற விஷயம் புரியுது. அப்ப ஹீரோ கூட வேலை செய்யற போலீஸ் ஆபீசர் சீக்ஜூ எழுதி வச்சிருக்கிற ஒரு நோட்டோட உள்ள வந்து அதுல நிறைய பேரும் நம்பரும் இருக்கிறத வச்சு இதெல்லாம் ஜெயில இருக்கிற கைதிகளா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கிற கைதிகளுக்கு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல திடீர்னு ஏதாச்சும் ஆள் நடமாட்டம் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்றாரு. அதே நேரம் ஹீரோயின் ஜின்னோட மொபைல தான் செக் பண்ணிட்டு இருக்கா. அவர் பேசின கால் ஹிஸ்டரி, அவர் என்னென்ன பேசியிருக்காருன்ற எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. அது மூலமா ஹீரோயினுக்கு ஜின்னு தான் ஜியாங்க்கு இவ்வளவு நாளா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்திருக்காருன்ற விஷயம் புரியுது. இந்த ரெக்கார்டரை ஹீரோக்கும் போட்டு காட்டுறா. போட்டு காட்டினவ ஹீரோ கிட்ட ஜின்னு தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாருன்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே கேட்க ஹீரோ இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்னு உனக்குமே சந்தேகம் இருந்துச்சு. அதே நேரம் மின்சு அவனாவே வந்து சரண்டரானா. அப்பவே என் சந்தேகம் அதிகமாச்சு. அதோட நீ அமிச்ச நாராவுடைய வீடியோ உனக்கும் எனக்கும் ஜின்னுக்கும் மட்டும் தான் தெரியும்னு சொல்றாரு. அப்படின்னா ஹீரோக்கு ஆல்ரெடி ஜின்னு மேல சந்தேகம் இருந்திருக்கு, இருந்தாலும் அதை காமிக்காம இருந்திருக்காரு போல. ஹீரோயினும் இப்ப நம்ம என்ன பண்றது, இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணலாமான்னு கேட்கறா. ஆனா ஹீரோ வேற ஏதாச்சும் ரெக்கார்டு இருக்கான்னு கேட்கறாரு. ஹீரோயினும் ஜின்னு ஜியாங் கூட கடைசியா கால்ல பேசிட்டு வந்திருப்பார்ல, அந்த கால் ரெக்கார்டரை போட்டு காட்டுறா. அது மூலமா ஹீரோக்கு என்னதான் ஜின்னு தனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அவருடைய உயிரை தியாகம் பண்ண துணிஞ்சிருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சு ஹீரோ கண்கலங்க ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயினும் ஜின்னவருக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு நல்லா தெரிஞ்சுதான் ஜியாங் கூட பேசின எல்லா காலையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அப்பதானே அதை வச்சு நீங்க ஜியாங்க பிடிக்க முடியும். கிட்டத்தட்ட ஜின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாத்துருக்காருன்னு சொல்றா. கேட்ட ஹீரோ பயங்கர எமோஷன் ஆயிட்டு ஜியாங் மேல சம கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஹீரோ கூட வேலை செய்யற 2 பேரும் உள்ள வந்து மேல் இடத்துல இருக்கிறவங்க கில்லிங் ஓட் கிரிமினல் லிஸ்ட்ல ஜியூனுடைய பேரையும் சேர்த்துட்டாங்கன்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அதோட நியூஸ்லயும் இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஜியூனுடைய பாட்டி பாக்குறாங்க. ஜியூனுக்கு எது நடக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ அது நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ ஜியாங்குடைய வீட்டுக்கு வராரு. ஜியாங் ஹீரோவை பார்த்ததுமே நான் என் பையனுக்கு ஃபியூனரல் நடத்தலான்னு இருக்கேன், ஆனா போலீஸ் இன்னமும் என் பையனுடைய டெட் பாடியை வீட்டுக்கு அனுப்பலன்னு கேட்கறான். ஹீரோவும் ஏன் நீயே போய் அவனை பார்க்க வேண்டியது தானே, போனீங்கன்னா உன்னை தூக்கி ஜெயில போடுறதுக்கு எங்களுக்கும் ஈஸியா இருக்கும்னு நெக்லா பேசுறாரு. ஜியாங் கடுப்பாகி ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிடு, இல்லைன்னா உன் வாயை கிழிச்சிருவேன், நீ தான் என் பையனை கொன்னது, நீயும் சீக்ஜுவும் சேர்ந்து தான் இதை பண்ணீங்கன்னு சொல்ற. அப்படியா, அப்புறம் எதுக்காக நீ பின்னாடி காரை அடிச்சு தூக்காம முன்னாடி காரை அடிச்சு தூக்கணும்னு கேட்கறாரு. ஜியாங்கும் இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே இங்க பாரு, போலீஸுங்களுக்குள்ள நாங்க என்ன வேணா அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், ஆனா நடுவுல யாருன்னா வந்தா சும்மா விட மாட்டோம், நீ நடுவுல வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஜியாங்கும் என் பையன் இறந்து போனதுக்கு காரணமே நீயும் உன்னுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா போலீஸும் தான், நீ என்னதான் இப்படி சொல்லி அடுத்தவங்க மேல பழிய போட்டு உன் மனசை தேத்திக்கிட்டாலும் நீ தான் உன் பையனை கொன்னது, அதை என்னைக்கும் மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. ஜியாங் சம கோவத்துல கத்திட்டு இருக்கா. பொறுமையா அவன் பக்கத்துல வந்து இன்னொரு தடவை ஜின்னு பக்கம் நீ நெருங்கணும்னு நினைச்சேன்னா நீ அவ்வளவுதான், நீ நினைச்சு பாக்குறத விட நான் ரொம்ப மோசமானவன், உன்னையும் சேர்த்து உன் பையன் பக்கத்துல குழி தோண்டி புதைச்சிருவன் தெரிஞ்சுக்கன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஜியாங்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கர கோவத்துல பஸ்ட் அவுட் ஆகி அழ ஆரம்பிச்சிடறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்து இருக்கிற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.